ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஆட்ஸ் ஆன் பண்ணுறது, லாங் வீடியோக்கு ஆட்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது, ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி ஆட்ஸ் ஆன் பண்ணுறது, இந்த பிராண்ட் கனெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி அதில் சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் ஷாப்பிங் பற்றின விஷயங்களெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோவாக போட்டுட்டோம். ஆட்சன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதையும் வீடியோவாக போட்டுட்டோம். ஸோ அதுக்கடுத்து இது மானிட்டைசேஷன் சீரீஸில் எபிசோடு 3. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆட்ஸ் ஆன் பண்ணணும். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் மானிட்டைசேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாங் வீடியோவுக்கு வாட்ச் பேஜ் ஆட்ஸும் ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் ஆட்ஸும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஆன் பண்ணுறது, அதே சமயம் நம்ம சப்ஸ்கிரைபர் காயத்ரி அக்கா இந்த பிராண்ட் கனெக்ட்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லு தம்பி அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமாக யூஎஸ் டேக்ஸ்னா என்ன, ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, யூஎஸ் டேக்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வீடியோவாக போட போகிறோம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்களை போய்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ மூலிமா ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஆட்ஸ் ஆன் பண்ணணும், அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ மூலிமா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா வியூ வே டு ஏர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாமே ஆன் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் பயப்பட வேணாம். நீங்கள் வெளியே அதை கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு கீழே இருக்கிற வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படிங்கிறது தான் லாங் வீடியோக்கான ஆட்ஸ் ஆன் பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டேர்ன் ஆன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் ஃபுல்லாக தெளிவாக படித்து பார்த்துட்டு ஓகேனா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட்னு கொடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறமேட்டு இது எத்தனை வகையான ஆட்ஸ் இருக்குங்கிறத காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ஷோ மிட்ரோல் ஆட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு செக் பாக்ஸ் ஆட்டம் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்படி மானிட்டைஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லா வீடியோவுமே மானிட்டைஸ் ஆகணுமான்னு கேட்குது. கீழே இல்லை, ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சூஸ் பண்ணி மானிட்டைஸ் ஆகணுமா வேண்டாமான்னு சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மானிட்டைஸ் ஆல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வாட்ச் பேஜ் ஆட்ஸு ஆன் ஆகிடும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கும். அந்த ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸுக்கான இதை உள்ளே கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போய் அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். அதுக்கு படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்து அக்செப்ட் கொடுத்து மானிட்டைஸ் ஆல் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் மானிட்டைஸ் ஆகிடும். ஸோ அதோட ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய எல்லா வீடியோவுக்கும் மானிட்டைஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாகவும் செக் பண்ணலாம். அல்லது நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருந்தீங்கன்னா இப்போது ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மானிட்டைஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நாட் மானிட்டைஸ்டுங்கிறத கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுத்து பாருங்கள். ஸோ இங்கே ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அந்த வீடியோ மானிட்டைஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் லிமிட்டட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்ளைன்னு கொடுங்க. ஸோ இது என்னென்னா உங்களுடைய எல்லா வீடியோவுக்கு க்ரீன் டாலர் தான் வந்திருக்கணும். அதை விட்டுட்டு எல்லோ டாலரோ ரெட் டாலரோ பிளாக் டாலரோ வந்துச்சுன்னா அது ஆட்ஸ் வராது. அதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்ஸ் வரும். ஸோ அதில் பெருசாக
பணம் வராது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லிமிட்டட் ஆட்ஸாக உங்கள் வீடியோக்களில் இருக்குதான்ட்டு நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக மானிட்டைசேஷனுங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எல்லா வீடியோவுமே வந்திருக்கா, உங்கள் எல்லா வீடியோக்கள்லேயும் $green ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியும் நம்ம ரொம்ப ஈஸியாக செக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கொஞ்சம் கம்மி வீடியோ தான் போட்டிருக்கீங்க, ஒரு 50-100 வீடியோ தான் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் எல்லா வீடியோவுக்கும் மானிட்டைஸ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமும் செக் பண்ணணும். குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். குரோமில் studio.youtube.comனு போட்டு உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும் பாருங்கள், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வரும். அதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதுதான் ஆட் கேட்டகரிஸ். ஸோ அந்த ஆட் கேட்டகரிஸ் அப்படின்ட்டு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் URLஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து என்னென்னா உங்களுடைய வீடியோக்களில் ஒரு விதமான ஆட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடோடைய லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான ஆட்ஸ் வந்து உங்களுடைய வீடியோக்களில் வராது. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வயலேஷனான ஒரு ஆட் கேட்டகரி. இதில் உங்களுக்கு தேவைப்படாத ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிற ஆட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். நான் 2 வகையான ஆட்ஸை பிளாக் பண்ணியிருக்கேன், ஆல்கஹால், கேம்பிளிங். இந்த 2 விஷயத்தை நான் என்னுடைய வீடியோக்களில் ஆட்ஸாக வரக்கூடாதுன்னு பிளாக் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறது வேணா விருப்பப்பட்ட ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே பிளாக் ஆகிக்கும். டாப்பில் 2 சைடு ஆல் பிளாக்குடுன்னு இருக்குது பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் எத்தனை இது பிளாக் பண்ணிக்கிங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ 3வதாக ஜென்ரல் கேட்டகரிஸ்ன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேலே ஆட்ஸ் கேட்டகரிஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு ஆடையுமே நீங்கள் பிளாக் பண்ணக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் தான் அதிகமாக நம்மளுடைய வீடியோக்களில் வரக்கூடிய ஆட்ஸு. அதனால் இதை எதையுமே பிளாக் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிளாக் பண்ணணுன்னா சென்சிட்டிவ் கேட்டகரிஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதில் போய் தான் பிளாக் பண்ணணும். அதில் இருக்கிற ஆட்ஸ் மட்டும் தான் பிளாக் பண்ணணும். அதுவும் அதிகமாக பிளாக் பண்ணக்கூடாது. 1 or 2 உங்களுக்கு எது வேண்டான்னு தோணுதோ அதை மட்டும் பிளாக் பண்ணால் போதும். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும், அதுலேயே என்னென்ன ஆட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியும். அதை உங்களுக்கு எது தேவைப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிக்காத எதுவோ அதை மட்டும் பிளாக் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப மோசமாக இருக்கிறத மட்டும் பிளாக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பிளாக் பண்ண வேணாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது பிளாக் பண்ணியிருக்கீங்க, எது அன்பிளாக் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளாக் பண்ணியிருக்கேன், அதனால தான் அது அப்படி காட்டுது. மிச்சம் எல்லாமே எதுவுமே பிளாக் பண்ணலை. நான் 2 கேட்டகரி, ஆல்கஹால், கேம்பிளிங் மட்டும் பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 கேட்டகரி வந்து டிஃபால்ட்டாகவே ஆஃபில் தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஆஃப் பண்ணணுன்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஆட்ஸ் ஆன் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருப்பீங்க. லாங் வீடியோக்கு எப்படி ஆன் பண்ணணும், ஷார்ட்ஸ் வீடியோக்கும் சேம் அதே மெத்தட் தான். ஸோ அதோட நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் அதில் இல்லாத இன்னொரு ஆப்ஷன் வந்து புதுசாக வரும், அதுதான் பிராண்ட் கனெக்ட். ஸோ நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிராண்ட் கனெக்ட் அப்படின்னா, இப்போது நீங்கள் போடுற ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கம்பெனிகள் இருக்கும். அதாவது ஒரு பியூட்டி கம்பெனி, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய சேல் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த கம்பெனி வந்து உங்களோட கனெக்ட் பண்ண வைக்கிறது தான் யூடியூப் கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன் பிராண்ட் கனெக்ட்டு. ஸோ அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க, ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. அது நீங்கள் அதே மாதிரி விருப்பம் தான், உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட் பண்ணலாம், அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணலாம், அவங்களோட ப்ராடக்டை ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம், அதாவது பணம் வாங்கிக்கிட்டு. அதுவும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான ஒரு சில கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான். இந்த ஜிம் ரிலேட்டடாக, இப்போ ஜிம் ரிலேட்டட்னா ஜிம் ரிலேட்டட் கம்பெனி வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கேட்டகரிஸில் இருக்கிற சேனலுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பான்சர்ஷிப் வரும். ஆனால் இதை ஆன் பண்ணி வைக்கலாமா கூடாதான்னு கேட்டால் தாராளமாக ஆன் பண்ணி வைக்கலாம். இதில் அதிகமாக நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அதாவது எல்லா கேட்டகரிக்கும் அதிக கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு சில கேட்டகரிகளுக்கு மட்டும்தான் கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து கட்டாயம் ஆன் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை, உங்களுடைய விருப்பம் தான். அதே மாதிரி இதில் வர ஆர்டர்ஸை நம்ம கட்டாயம் பண்ணணுமா, ஒரு கம்பெனி வந்து நமக்கு ஆர்டர் பண்ணுது அப்படின்னா
அதை நம்ம கட்டாயம் எடுத்து பண்ணணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை, உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்டையோ அவங்க கம்பெனியோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுக்குற அதுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வழியாக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் கனெக்ட்னு இருக்கு பாருங்கள், அதை டேர்ன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஒன்றுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகி ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு சிக்கல்னா, நீங்கள் அதை ஒன்ஸ் ஒரு டைம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஆஃப் பண்ண முடியாது. இப்போ சூப்பர் டேங்க்ஸ்லாம் ஆன் பண்ணலாம், வேண்டானா ஆஃப் பண்ணலாம். அந்த மாதிரி மெம்பர்ஷிப்னா ஆன் பண்ணலாம், வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் பிராண்ட் கனெக்ட்டுங்கிறது இது வரைக்கும் ஆன் பண்ணுற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. ஸோ ஆனால் அது வந்து ஆஃப் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஜிம்மு, பர்சனாலிட்டி, அந்த ஃபேஷியல், பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி எதாவது போடுறீங்கன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.